எல்லாருக்கும் வணக்கம். உடையாத பந்தம், குடும்ப உறவுகளோட ஆழமான சத்திய பத்தின இந்த விளக்கத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகுற மாதிரி ரெண்டு பவர்ஃபுல்லான கதைகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குடும்பம் ஒரு முக்கியமான விஷயம் அல்ல, அதுவே எல்லாம். பாருங்க, இந்த வார்த்தைகளோட நம்ம ஆரம்பிக்கலாம். இது வெறும் ஒரு கோட் மட்டும் இல்ல. நாம பார்க்க போற கதைகளோட முழு சாராம்சமே இதுதான். குடும்பம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதி மட்டும் இல்ல, அதுவே எப்படி நம்ம உலகமா இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். இது ஒரு குடும்பத்துக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன மோதல்கள், அப்புறம் அந்த புரிதலை நோக்கிய ஒரு பயணம் பத்தின கதை. அஞ்சலி அப்புறம் அவங்க மாமியார் சவிதா, இவங்களோட கதை தான் இது. இந்த கதையோட மைய பிரச்சனையே இதுதாங்க. மாமியார் சவிதா தன்னோட மருமகள் அஞ்சலிய ஒரு மகளா பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் அவங்களோட சொந்த மகளுக்கு முழு அன்பு பாசம் எல்லாம் கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் மருமகள் அஞ்சலிய ரொம்ப கடுமையான விதிகள் போட்டு ஒரு வெளியாய் மாதிரியே நடத்துறாங்க. இந்த பாகுபாடுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஆணிவேரா இருந்துச்சு. அஞ்சலி பட்ட கஷ்டம் 1-2 இல்ல. நினைச்சு பாருங்க, அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருக்கணும். செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் குத்தம் குறை, தொடர்ச்சியான விமர்சனம். இது பத்தாதுன்னு திடீர்னு வீட்டுக்கு வர்ற விருந்தாளிங்க முன்னாடி உடனே சமைக்கச் சொல்லி அவமானப்படுத்துறது. இந்த மாதிரி அழுத்தம் மனசளவுலயும் உடல் அளவுலயும் அவங்கள ரொம்பவே பாதிச்சது. சரி, கதை எப்படி முடியுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாதிரி பிரஷர் அதிகமாகும்போது உறவுகள் என்ன ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க? உடையமா இல்ல இன்னும் நெருக்கமாகுமா? ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போதான் கதையில ஒரு பெரிய திருப்புமுனை வருது. அஞ்சலியோட அப்பா அவளோட உடல்நிலை மோசமாகறத பார்த்து உண்மைய தெரிஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்துல சவிதாவுக்கு தன்னோட தப்பு புரிய ஆரம்பிக்குது. மருமகள்னா ஒரு போட்டியாளர் இல்ல, அவளும் நம்ம பொண்ணு மாதிரிதான்ற அந்த முக்கியமான புரிதல் அவங்களுக்கு வருது. பாருங்க, இந்த ஒரு சின்ன புரிதல் அவங்க உறவையே மாத்திருச்சு. வாங்க இப்போ நம்மளோட 2வது கதைக்கு போகலாம். இது ஒரு வித்தியாசமான சவாலை சந்திச்ச ஒரு குடும்பத்தோட கதை. அதாவது வெளியிலிருந்து வர்ற கஷ்டங்கள், பணப்பற்றாக்குறை, இதையெல்லாம் சந்திச்ச ஒரு குடும்பம். ஒரே ஒரு ரூமு, ஆனா 5 பேரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு விஷயமே அவங்களோட சூழ்நிலையை நமக்கு தெளிவா சொல்லிடும். இடம் வேணும்னா குறைவா இருந்திருக்கலாம், ஆனா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதுதான் அவங்க ஒவ்வொரு நாளும் சந்திச்ச ஒரு பெரிய சவால். இந்த குடும்பத்தோட போராட்டத்தை பாருங்க. ஒரு பக்கம் ராஜேஷ் ஏறி போற விலைவாசியில குடும்பத்துக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி தர முடியலையேன்னு கவலைப்படுறாரு. இன்னொரு பக்கம் குழந்தைங்க தூங்குறதுக்கு இருக்கிற கொஞ்சம் இடத்துக்காக சின்ன சின்னதா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு அப்பாவா ராஜேஷ்க்கு இது எவ்வளவு பெரிய மனச்சுமையா இருந்திருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதே போதும்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனச உருக்குற மாதிரி இருக்குல்ல? பணம் வசதி இதெல்லாம் விட குடும்பமா ஒன்னா இருக்கிறது தான் உண்மையான சொத்துன்னு அந்த சின்ன குழந்தைங்க நமக்கு புரிய வச்சுட்டாங்க. இதுதான் இந்த கதையோட ஆத்மாவே. இதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப அர்த்தம் உள்ளது. ராஜேஷ் ஒரு புது கட்டல் வாங்கி போடுறாரு, அவ்வளவுதான். இந்த சின்ன செயல் அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பையும் புரிதலையும் காட்டுது. அதாவது வெளியில இருக்கிற எந்த பிரச்சனையும் அவங்களோட ஒற்றுமைய ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நிரூபிக்குது. இப்போ இந்த 2 கதைகள்ல இருந்தும் நம்ம கத்துக்கிட்ட பாடங்களை ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த 2 கதைகளையும் இணைக்கிற அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாப்போம். இந்த அட்டவணைய பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா புரியும். ஒரு குடும்பத்துக்குள்ள சவால், இன்னொரு குடும்பத்துக்கு வெளியில இருந்து சவால். ஆனா 2க்குமான தீர்வு ஒண்ணுதான். புரிதல், ஒருத்தரை ஏத்துக்கிறது, ஒற்றுமை, அப்புறம் அன்பு. பாத்தீங்களா? சவால் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா பதில் அன்பு மட்டும்தான். இந்த கதைகள் மூலமா நாம கத்துக்கிட்ட விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளோட இறுதி சிந்தனைக்கு வருவோம். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். உங்க குடும்பத்தோட உண்மையான செல்வம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கதைகள்ல பார்த்த மாதிரி அது பணமா, பொருளா, இல்ல அன்பும் ஒற்றுமையுமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை பார்த்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கதைகள் உங்க மனசை தொட்டு இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி கதைகளை கேட்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த விளக்கத்துல சந்திப்போம்.